தம்பி பாத்திப்பா, அப்பா நீ சொன்ன ஊர் வந்துருச்சுப்பா. அட்டேங்கப்பா, கில்லாடி பண்ணி தூள் கிளப்புற. காதல் தீபம் ஒன்று நெஞ்சிலே ஏற்றி வைத்தேன், காதல் தீபம் ஒன்று நெஞ்சிலே ஏற்றி வைத்தேன், வாழில் ஓடி வரும் செந்தல் வரும் பூங்கொடிகள் ஆடி வரும், காதல் தீபம் ஒன்று நெஞ்சிலே ஏற்றி வைத்தேன், காதல். தண்ணிக்கு பஞ்சமில்ல தாயி, கொடுத்தா எங்க தர தப்பாது. ஐயோ கடவுளே, என் மகளை எப்படி கட்டி வச்சு சித்திரவதை பண்றாங்களே. என்னம்மா பாக்குற? உங்களை இப்படி சித்திரவதை பண்ற அதே பாவியாலதாமா நான் காதலிச்சு கட்டுவன பறி கொடுத்தேன். அதனாலதான் இந்த துணிச்சல். நீ குடிமா. தண்ணி கொடுக்காத. யாரா அவன்? என்னது குரல் புதுசா இருக்கு? ஆளே புதுசுதான். இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? பயங்கரமான தப்பு செஞ்சிருக்காங்க. இவங்க காதலிச்சிருக்காங்களே. இந்நேரம் கண்ட குண்டமா வெட்டி கழுகுக்கு தீனியா போட்டுக்கணும். அழகா இருக்காங்களேன்னு கட்டி போட்டிருக்கோம். என்ன இது அநியாயமா இருக்கு? காதலிக்கிறது குத்தமா? நீங்க கும்புற தெய்வம் முருகன் வள்ளிய காதலிக்கலாம், தன்னை ராதாவை காதலிக்கலாம், கடவுளே காதலிக்கலாம், மனுஷன் காதலிக்கிறது தப்பா? தப்புதான். இது எங்க கட்டளை. கட்டளை போட்ட எரும மாடு யாரா? முதலாளி விரல் அசைச்சா போதும். அவர் விரல் அசைச்சா போதும். எவன் விரல் அசைச்சாலும் விரல ஒடிச்சு நாய்க்கு போட்டுருவேன். கயத்தை தொட்ட கைய வெட்டிடுவேன், ஜாக்கிரதை. கைய வெட்டிடுவியா? காலுக்கு பதில் சொல்றான். உன்னதான் வீரன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீயே அடி வாங்கிட்டு வந்துட்டிய. தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா. நீங்க செஞ்ச உதவி நாங்க மறக்கவே மாட்டோம். நீ யாருப்பா? நான் உங்கள ஒருத்தன். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஒரு தனி மனுஷனுக்காக நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க பயந்தா அவன் முதுகுல பல்லக்கு ஏறுவான். குனிஞ்சுக்கிட்டே இருந்தா குட்டிக்கிட்டே இருப்பான். தைரியமா இருங்க, போங்க போங்க. ஊருக்கு வரோம் தம்பி. Jack! Come on, Jack! Come on, come fast! Fast! Fast, man! Come fast! Come on! Come on! Hey! Slow, slow, slow! Slow, man!
scoundrel, idiot, country bro. குதிரை எதுக்கு திட்டுற? மறுபடியும் மிரண்ட போது. சில்லி, உன்னை திட்ட மேன். ஏன் என் குதிரையை தொட்ட? தொடலனா சீம நாய்க்குட்டி மாதிரி புசு புசுன்னு இருக்கிற. அப்புறம் உன்னை மிதிச்சு உதைச்சு ஃபுட்பால் ஆடி இருக்கும். என் குதிரையை பத்தி உனக்கு தெரியாது. அதான் ஏறி சவாரியே செஞ்சுட்டானே. உன்னை பத்தி தான் தெரியாது. தெரிஞ்சுக்கலாமா? உன்னை என்ன பண்ண பாரு. பார்க்கத்தானே வந்திருக்கேன். மிஸ்டர், உடம்பு எப்படி இருக்கு? அதான் முதல்லயே சொல்லிட்டேனே, சீம நாய்க்குட்டி மாதிரி புசு புசுன்னு இருக்கானு. இப்ப பாட் பாட்டா சொல்லட்டுமா? எங்க அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? உங்க அம்மாவுக்கு புருஷன். எனக்கு அவரையும் தெரியும், உன்னையும் தெரியும். உன்னை? வாடே. Fool, idiot, damn it! I'll see your end. தொப்பிகள பாரு. வரதா? இத வந்துட்டேங்க. என்னங்க? நான் ஊருக்கு புறப்பட நேரமாச்சு இல்ல? டிஃபன் ரெடியா இருக்குங்க. பிரபு, என்னங்க? மாமா கூப்பிடுறார். இன்னைக்கு காலையில ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்லடி, இது ராத்திரி ஆரம்பிச்சது, இன்னும் நிறுத்தவே இல்ல. ஏயா புடிச்சு சொல்றீங்க? என்ன கண்ணாயிரம், மரத்துல கட்டி போட்ட அந்த காதல் கழுதைங்களை மண்ணில் புதைச்சிட்டியா? நாங்க மண்ணுல புதையாம வந்தோமே, அதுக்காவது ஒரு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்க. என்ன பேசுற? தமிழ் தான். இவங்களை அடிச்சு விட்டு அவங்கள விடுதலை பண்ணிட்டான் ஒருத்தன். யாரவே? ஊருக்கு புதுசு. பேரு தெரியாது. இடம் அதுவும் தெரியாது. அடையாளம்? ஆளு கருப்பா இருப்பான், கண்ணு சிவப்பா இருக்கும். கருப்பு சிவப்பு. என்ன பத்தி சொன்னியா? உங்களை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் தாங்க உத அதிகமாவே விழுந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஐயாவுக்கு காதல் நாளே பிடிக்காது. ரேடியோவுல காதல் நாடகம் போட்டாங்க, ரேடியோவே உடைச்சிட்டாரு. டிவியில தேவதா சினிமா படம் காமிச்சாங்க, டிவியவே உடைச்சிட்டாருன்னு விளாவரியா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன சொன்ன? ஐயா காரி துப்புனா உன் நெஞ்சே புறந்துரும், ஐயாவுடைய 2 விரல ஆட்டினா போதும் உன் கண்ணு 2ஐயும் தோண்டிடுவாருன்னு சொன்னேன். ஆனா ஐயாவை ரெட்டை விரலோட வர சொல்லு, அந்த ரெட்டை விரலையும் வெட்டி நாய்க்கு எலும்பா போட்டுவேன்னு சொன்னாங்க. ஏன்டா சோத்து விட்டாங்களா? அவன் பணத்தை சுமந்துட்டு வர சொன்னா சும்மா வந்து நிக்கிற. ஒண்ணு என்னமா? கொல்ல வேண்டியது காளிங்க நல்ல உங்க அப்பாவை. என் குதிரையை உடனே ஷூட் பண்ணணும். ஏமா? குதிரையோட விலை 10 லட்சமா? 10 lakhs. அவங்க அப்பா அமெரிக்கா, அம்மா ரஷ்யா, பாட்டி தான் யாருன்னு தெரியல. புனிதமான அரேபியா நாட்டு குதிரைமா? அந்த புனிதம் கெட்டு போச்சு டாட். ஒரு மொரடு முட்டாள் காட்டு மிராண்டி அதை தொட்டுட்டான். என்னையும் அவமானப்படுத்திட்டான். பாப்பாவுடைய இத குதிரையை தொட்டுட்டானா? என்னால பொறுக்க முடியலையே. யார் அவன்? ஊருக்கு புதுசு. பேரு தெரியாது. இடம் தெரியாது. அடையாளம்? கருப்பா இருக்கான், கண்ணு மட்டும் சிகப்பா இருக்கு. அதே ஆள், அதே அடையாளம். மொத்தத்துல நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பூந்துட்டான். டாட், யா, இனிமே அவன் ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க கூடாது. உடனே அவனை விரட்டுங்க. சித்ரா, அப்பா முக்கியமான கேஸ் சம்பந்தமா அவசரமா ஊருக்கு போறாருமா. மம்மி, யூ ஷட் அப். அந்த கேஸ் தூக்கி பாடி நினைச்ச போடுங்க. டாட், நீங்க உடனே என் கூட வரணும், அவனை ஊரை விட்டு விரட்டணும். ஏன் அப்பாவை கூப்பிடுற? எதுக்கு நான் இருக்கிறேன். இதுக்கு தான். வாமா, அவனை காட்டு. உன்னை அவமானப்படுத்தினவன இந்த ஊரை விட்டு இல்ல இந்த உலகத்தை விட்டு அனுப்பிச்சிடுறேன். காலையிலே ஆரம்பிச்சாச்சா? சித்ரா, நான் அவசரமா போணுமா? கண்ணாயிரம், காளிங்கா, நான் திரும்பி வரும்போது அந்த புதுசா வந்தவன் இருக்க கூடாது. அவன் சமாதிதான் இருக்கணும். ஞான பண்டிதரே, ஞான பண்டிதரே, ஐயா. யாருப்பா நீ? நான் ஊருக்கு புதுசு. உனக்கு என்னப்பா வேணும்? எனக்கு நீங்க தான் வேணும். புரியலையே. களத்தூருக்கு நீங்க வரணும். கடத்தூர்க்கா? எதுக்கு? மூடி இருக்கிற கோயிலை திறக்கிறதுக்கு. அந்த பாவத்தை தடுக்க முடியாம தான் நானே ஊரை விட்டு தனியா வந்துட்டேன் தம்பி. ஆமா, கோயிலை ஏன் மூடுதாங்க? அந்த ஊர் கோவில்ல ஒரு காதல் கல்யாணம்.
அதுவும் கலப்பு கல்யாணம். அதை நாங்க தான் நடத்தி வச்சோம். ஆனா அது பிடிக்காத ஜாதி வெறி பிடிச்ச அந்த ராஜலிங்கம் அந்த கோவிலையே இழுத்து மூடிட்டான். அதுல இருந்து காதலர்களை கண்டாலே ஒரு பயங்கர வெறுப்பு. அதையும் மீறி யாராவது காதலிச்சாங்கன்னா அவங்கள அணு அணுவா சித்திரவதை செஞ்சு துடி துடிக்க வைக்கிறதுல அவனுக்கு ஒரு தனி ஆனந்தம், ஒரு வெறி. இதையெல்லாம் கேட்க போலீஸே இல்லையா? போலீஸ், வக்கீல், நீதிபதி எல்லாமே அவன் சட்ட பைக்குள்ளப்பா. இந்த ஊர்ல போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. அதுக்கும் காரணம் அவன்தான். ஒரு புழு கூட தன்னை அழிக்க வரவங்களை பார்த்து உடம்ப வளைச்சு நெளிச்சு எதிர்ப்ப காட்டுதே, அந்த வேகம் கூட அவங்களுக்கு இல்ல. இந்த அக்கிரமத்துக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? ஐயா, நான் சொல்றத கேளுங்க. தைரியமா என் கூட ஊருக்கு வாங்க. என்னடி கூட்டி இருந்த கோயில்ல மணிச்சத்து கேக்குது? பாடி பாப்போம், பாடி பாப்போம். பங்கஜா, கோயில் கல்யாணத்தை யாரும் திறந்துடாங்கடி. வா வா. ஐயோ, மணி அடிச்சிருச்சு, மணி அடிச்சிருச்சு. இத்தனை வருஷமா அடிக்காத மணி இப்ப அடிச்சிருச்சு. கோவிலை திறந்துட்டாங்க போல இருக்கே. எந்த பாவிடா கோயில திறந்துவன்? எங்க கோவில திறக்கிறது பாவமா? அப்பா, யாரோ புண்ணியவான் திறந்துட்டான், விட்டுருப்பா. எப்படிமா முடியும்? அப்பா மூடுன கோயிலாச்சே. ஏன் நின்றீங்க? வாங்க உள்ள. வேண்டாம்ப்பா, கோயில திறங்கன்னு கேட்டதுக்காகவே 2 பேரை சவுக்கால் அடிச்சு கொண்டுட்டாரு ராஜலிங்கம். அந்த சவுக்கடிக்கு பதிலடி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கேன். வாங்க. வேண்டாப்பா, நாங்க தாழ்ந்த ஜாதி, பாத்துல நின்னே கும்பிட்டுக்கிறோம். இந்த ஊருக்குன்னு தனி சட்டம் இருக்கு. அதெல்லாம் அந்த காலம். யாருக்கும் பயப்படாம வாங்க.